இப்போ எனக்கு அந்த பார்ட் போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே வரலாமே. ஒரு சிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கல்ல. அது ஒண்ணு ஆப்வியஸா கான்டென்ட்டோட லிமிட்ட புஷ் பண்றது ஒரு விஷயமா இருந்தாலும், அதை தாண்டி நீங்க சிட்டிலே இருந்ததுக்கு அப்புறம் என்னென்ன டிஃபரன்ஸ் அங்க நோட்டீஸ் பண்ணீங்க? அண்ட் இப்போ அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் எப்படி மாறுச்சு? ஃபர்ஸ்ட் அந்த இடத்த பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடம் நான் வந்து ஃபுல்லாவே ப்ராப்பர் ஊருக்குள்ள இது சிட்டி சென்னை ஃபுல்லாவே எனக்கு எதுவுமே இல்லை. சின்ன வயசுலேருந்து பெருசாக வெளில விட மாட்டாங்க. வீடு, கிரவுண்ட், கிரிக்கெட் கிரவுண்டு, ஃபுட்பாலை தவிர எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கேயாச்சும் கூட்டு போவோம், எப்பயாவது கூட்டு போவாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த ஊர் சைடில் இருக்க அந்த வயல் அதெல்லாம் பச்சை பச்சை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஹைவேல போகும்போது நிறுத்த மாட்டாங்க வீட்டில் எல்லாம், தெரியும்ல உங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. நான் இப்போ தான் போனேன், 24 வயசாக தான் போனேன். எனக்கு அங்கே போனப்போ எல்லாமே புதுசு, எல்லாமேனா டோட்டலாக புதுசு. அங்கே இருக்க மக்கள், அப்புறம் அந்த இடம், ரோடு, ட்ரெஸ்ஸு, அவங்களது எல்லாமே இது எனக்கு புதுசாக இருந்தது. எல்லாமே ட்ரை பண்ணணுன்னு ஒரு இது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு டீ கடை, காப்பி கடையில் போகிற எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அங்கே போயிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியான்னு சொல்லிட்டேன் அந்த சைடில், தென்காசி சைடில். தம்பி சக்கரை அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு அந்த எண்டு ட்ரீம் சொன்னல, அதுக்கு கற்றுக்கிறதுக்கும் நான் போனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இந்த மாடுனா இதுக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அதுக்கு இவ்வளோ சாப்பாடு போடணும், அப்புறம் ஒரு இடம் வாங்குறோன்னா ஒரு 3 விஷயம் முக்கியமாக, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக எனக்கு அந்த அமைதி ஒன்று இருக்கும்ல. இப்போது தென்காசியில் இருந்தேன். தென்காசியில் வந்து எனக்கு வந்து இந்த வேலை செய்கிறது, அந்த ஒரு அமைதியெலாம் தெரிஞ்சுது. அங்கே ரொம்ப கூட எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஆனால் சேத்தன் டோட்டலாக வேறு. சேத்தனில் இருக்கும்போது நான் கரெக்டாக செம அமைதி. நிறைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, நிறைய பேரை பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நான் அங்கே ட்ராவல் ஆகிறப்ப சில புக்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். இக்கிகாய் எல்லாமே வந்து இந்த ஜாப்பனீஸ் இக்கிகாய், ஜென்னு, அப்புறம் கடைசி ஆல்கெமிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, என் லைஃப் நடக்கிறது எல்லாமே அந்த ஒரு புக்கில் போயிட்டுருக்க மாதிரியே இருந்தது. இந்த ஒப்பீனியன்ஸ் பற்றி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆல்கெமிஸ்ட்டில் வந்து இந்த சேலஞ்செலாம் பண்ணுறப்ப கொஞ்சம் வேலை ஆகலை. எப்படின்னா கொஞ்சம் வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆல்கெமிஸ்ட்டில் எண்டு பார்த்துருக்கீங்களேங்க. ஆல்கெமிஸ்ட்டில் எண்டு எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த ஜேர்னி தான் மேட்டரு, அந்த எண்டு இது மேட்டர் இல்லை அப்படின்லாம் வந்தது. அந்த சேத்தன் இடம் வந்து சரியான இடம் ப்ரோ, செம்ம இடம். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்கும் போது தான் என்னால் புக்கு படிக்கவே அதிகமாக தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக இந்த ஏரியாக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ்வலாக இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி வரும்போது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன்? ஜென்ரலாக எந்த மாதிரி மாறிச்சுன்னு இன்னும் ப்ரிசைஸாக கேட்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு செடியை பார்க்குறதுக்கும் அங்கே போயிட்டு நான் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதே ஒரு பிளான்ட்டை நான் பார்க்குறதும் வேறு மாதிரி நான் பார்ப்பேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி மாறினீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஓகே, சொல்லிடுறேன். சேத்தன் வந்ததான் சொல்ல, ரொம்ப ஒரு செம்ம அமைதியான இடம். காற்று, பறவை சவுண்டு தவிர எதுவுமே கேட்கவே கேட்காது. அந்த மக்களுமே வந்து ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. இல்லைனா இல்லை, ஆமாம் நாம அந்த மாதிரி சொல்கிறவளுக்கு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. எனக்கு அங்கே போனேன்னு முக்கியமாக அந்த மைண்ட் செட்டில் மாறின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹியூமனுக்கு முக்கியமான தேவை என்னென்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தங்குறதுக்கு இடம், துணி, அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் காசு. இப்படி தான், இந்த முக்கியமான இவ்வளோ தான் இருந்தது. ஒரு இடத்துல என்னென்னா, நான் ரொம்ப கம்மியான துணி தான் எடுத்துகிட்டு போனேன் அங்கே சேத்தனில். என்னென்னா ஒரு பிளாக் பேண்ட்டு, ஒரு பச்சை பேண்ட்டு, ஒரு பிளாக் டிஷர்ட்டு, ஒரு 4 டிஷர்ட் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போனேன். காலைல எழுந்தோடனே ஒன்று கருப்பு பேண்ட்டு போட்டால் எந்த டிஷர்ட் வேணால் போட்டுக்கலாம், பச்சை பேண்ட் போட்டால் கருப்பு தான் போட முடியும். காலைல யோசிக்கிறதுக்கு விஷயமே கிடையாது. எழுந்தோடனே என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு யோசிக்கேன். திருப்பி நான் இங்கே பெங்களூர் வந்துட்டப்புறம் கபோர்டில் இவ்வளோ துணி இருக்குது. காலையிலேயே ஒரு மாதிரி மண்டெல்லாம் குழப்பமாயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப அங்கே இருக்கும்போது 2 மாதம் என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா செலவு எதுவுமே ஆகலை, எந்த செலவுமே ஆகலை, எந்த ஆட்ஸுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது, லைஃப்பை நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிம்மதியான இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மரம்லாம் சொன்னல, அங்கே வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ. மரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த புக்ஸ்லேயுமே படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல. காற்றுலாம் அடிக்கும். நான் ஒரு 50 நாள் இருந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து காற்றடிக்கிறோடனே எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டோன்னே கரெக்டாக எல்லாம் உழுது. எப்படா தெரியுதுன்னா, இங்கே தானே இருக்கு 50 நாளாக எனக்கு தெரியும்டா. எனக்கு அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகிட்டேன். அப்சர்வேஷன் பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ப்ரோ. அப்சர்வேஷன் செம்ம ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அண்ட் லைஃப் இஸ் சிம்பிள்ன்ற ஒரு ஆள் இது தெரிஞ்சிச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கான்வர்சேஷனை யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க கோ த்ரூ பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஆசை இருக்கும் கண்டிப்பா. நல்லா இருக்குது இந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ண ஹியூமன்ஸா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனா பயங்கரமான ஒரு பயம் இருக்கும், நமக்கு வேலை இருக்கு இது இருக்கு அப்படின்னு ஆப்வியஸா நிறைய பயம் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அந்த ஒரு காமன் கோட் தான், வி சஃபர் மோர் அன் இமேஜினேஷன் தான் ரியாலிட்டிங்கிறதுனால இந்த ஒரு ரியாலிட்டி எனக்கு இல்லை, இதை நான் போயிட்டேன் அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வருங்கிறதெல்லாம் யோசிச்சே எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காம இருப்பாங்க. நான் என்ன உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நிஜமாவே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசிக் திங்ஸ் தான் லைஃப் இஸ் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக மாறும். இப்போ எனக்கு வந்து இந்த டைமில் எனக்கு நல்லா இருக்குது, மேபி டிஃபிகல்ட்டாக எனக்கும் மாறலாம். நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அதை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இப்போ இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, சில பேருக்குலாம் எதுவுமே இருக்காது, பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக போட்டு அவங்களே அழுத்திப்பாங்க. எதுக்கடா இவ்வளோ அழுத்திக்கிறீங்க ப்ரோ? ஏன்னா அங்கே போகும்போதெல்லாம் நிறைய வந்து சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பாடு சொல்கிறேன், இப்போ நான் சாப்பாடெலாம் வேஸ்ட்டே பண்ணுறதில்ல. நான் இப்போது அதனால தான் வந்து ஃபிசிக்குமே அந்தளவு டிஃப்ரென்ஸ் ஏன் இல்லைன்னா, திடீர்னு யாராவது வச்சுட்டாங்கன்னா எனக்கு வந்து ஆவே மாட்டுது, முடிச்சிடணும், வேஸ்ட்டே பண்ணேன்னா. அங்கெல்லாம் சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி மக்களுமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, டோட்டலாக நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இல்லாத ஒரு விஷயத்த நினச்சிட்டு தேவையில்லாத போட்டு மண்டையில் போட்டு உருட்டிகிட்டு இருக்கோம். சாப்பாடு 8 மணி மேலே சாப்பாடு கிடைக்காது. அங்கே 8 மணிக்குள்ளே சாப்பிட்டா சில நாளில் இல்லைன்னே சொல்லிவிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாடெலாம் இல்லைன்னா அடுத்த நாள் எழுந்துச்சி இது பண்ண முடியாது. அங்கே அந்த இடத்துல நிறைய எதுவும் விளையவும் செய்யாது, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அதனால் இங்கே தேவையில்லாமல் ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்பிளாக அழகாகவும் சொல்ல மாட்டேன். பட் ஹோப் இருக்குது, நல்லா மாறும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா மாறும்னு நினைக்கிறேன். ஓகே.